இந்த வேத பகுதி சொல்லுகிறது, தேவன் தமது மந்தையை ஒரு சிறந்த குதிரையாக நிறுத்துவார். அல்லேலூயா. மந்தை என்பது ஆடுகளின் கூட்டம், மாடுகளின் கூட்டம் என்று வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. ஆண்டவர் இங்கே குறிப்பிடுகிற அந்த மந்தை யார், எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம தான் மந்தை. அல்லேலூயா. நீங்கள் தான் மந்தை. ஆடுகளாகிய தேவ ஜனங்கள் தான் மந்தை என்று ஆண்டவரே சொல்லுகிறார். அல்லேலூயா. தேவன் தமது மந்தையாக இருக்கிற ஆடுகளை எப்படி மாற்ற போறாராம்? சிறந்த குதிரையாக மாற்ற போகிறார். அல்லேலூயா. எப்படி மாற்ற போகிறார்? சிறந்த குதிரையாக மாற்ற போகிறார். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். தேவன் தமது மந்தையான ஆடுகளை சிறந்த ஒரு குதிரையை போல மாற்ற போகிறார். அல்லேலூயா. ஆடுகளுக்கும் குதிரைகளுக்கும் என்னங்க வித்தியாசம்? ஆடுகளை பார்த்தீங்கன்னா ஒரு பயந்த சோகம் உள்ளது. அல்லேலூயா. ஒரு சத்தம் கேட்ட உடனே டக்குன்னு துள்ளி குதிச்சிடும். கொஞ்சம் பலமான சத்தம் கேட்ட உடனே அது பாட்டுக்கு ஓடும். அல்லேலூயா. ஒரு பயந்த சோகம் உள்ள ஒரு சாதுவான ஒரு மிருகம் தான் ஆடு. அல்லேலூயா. ஆனா குதிரை அப்படிப்பட்டதல்ல. அல்லேலூயா. குதிரை யுத்தத்துக்கு என்ன செய்யாது? பயப்படாது. ஐயோ நான் பின்வாங்கி ஓடுகிறேன்னு பின்னால ஓடாது. யுத்தத்தில் போராடி கொண்டே இருக்காது. பலம் இல்லாத ஒரு கழுதையை போல போராடி கொண்டே இருக்காது. யுத்தத்தில் வீழ்ந்து போகாது. யுத்தத்தை கண்டு பயப்படாது. அல்லேலூயா. அது என்ன செய்யும்? 1000 மனிதன் இருக்கிற அந்த மனிதனுக்கு எதிராக பாருங்கள், ஓங்கி தரையில அடித்து தைரியமாக கிளம்பும். அல்லேலூயா. தந்த கிருபைக்காக அந்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இயேசுவே, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் வாய்களை திறந்து கொஞ்சம் மெல்லிய சத்தமாய் தேவனை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தகப்பனே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆவியான எங்கள் தேவாதி தேவனே, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, தேவாதி தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தாதே கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று வேதம் சொல்லுகிறது. வாய்களை திறந்து அந்த தேவாதி தேவனை, அந்த கர்த்தரை, கர்த்தாதி கர்த்தரை, அவருடைய கிருபையை நினைத்து அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். நன்றி ஆண்டவரே, நன்றியோடு எல்லாருடைய கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டே இருப்போம். அவருடைய கிருபையை நினைத்து அப்படி துதித்து கொண்டே இருக்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்த தேவனை அப்படியே துதிங்க பார்க்கலாம். எல்லாரும் வார்த்தைகளை சொல்லி, வசனங்களை சொல்லி, கர்த்தாதி கர்த்தாவே, உடைய கிருபைக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே என்று சொல்லுவோம். தேவாதி தேவனே, உடைய கிருபைக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம் என்று சொல்லுவோம். இயேசுவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் என்று சொல்லுங்க. ஹல்லேலூயா. யாரும் நிறுத்த வேண்டாம். இந்த புதிய வருடத்தில் தேவன் உங்களை செய்த நன்மைகளை நினைத்து அப்படியே கர்த்தரை துதிங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஐயா. ராஜாதி ராஜாவே, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். மகிமையான எங்கள் தேவனே, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. எல்லாரும்
நேரம் அப்படியே கர்த்தரை ஸ்தோத்திரமே கொண்டே இருப்போம். யாரும் நிறுத்த வேண்டாம். மகிழ்ச்சியோடு துதிக்கிறேன் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறேன் அப்பா. ஹல்லேலூயா. தாழ்மையோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆமென் ஆமென் ஆமென். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கனவிலும் அருவே நீர் செய்த நன்மைகள், நினைவிலும் அருவே நீர் செய்த அதிசயங்கள். எத்தனையோ ஜனங்கள் தேவன் செய்த நன்மைகளை மறந்தவர்களாக, நன்றி கெட்டவர்களாக வாழ்கிறதை பார்க்கிறோம். ஆனால் ஒரு கிறிஸ்தவர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் தேவன் செய்த நன்மைகளை மறந்து நன்றி கெட்டவர்களாக வாழும் பொழுது அது எவ்வளவு வேதனைக்குரியது. தேவ சமூகத்தில் வந்து தேவனை மகிழ்ச்சியோடு ஆராதிக்கிற அந்த நிலைமையை அலட்சியம் பண்ணுகிறவர்கள் எத்தனை பேர்? உண்மையாகவே தேவன் செய்த நன்மைகளுக்கு நன்றி சொல்லுகிறவர்கள் எத்தனை பேர்? 9 பேர் எப்படி இருந்தாலும் நான் ஒருவன் அவரை போய் மகிமைப்படுத்தி அவருக்கு நன்றி சொல்லுவேன் என்கிற அந்த மனநிலைமையில திரும்பி வந்தது போல நன்றி நிறைந்த இருதயத்தோடு தேவ சமூகத்தில் எத்தனை பேர் திரும்பி வந்திருக்கிறீங்க? இது ஆன்லைனில் கேட்டுக்கொண்டிருக்கிற எத்தனை பேர் நன்றி நிறைந்த இருதயத்தோடு தேவ சமூகத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள்? அப்படியே வாய்களை திறந்து ஒரு விசேஷத்தமாக கண்களை மூடி அப்படியே தேவனை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கனவிலும் அறவே நீர் செய்த நன்மைகள், நினைவிலும் அறவே நீர் செய்த அதிசயங்கள். கனவிலும் அறவே நீர் செய்த நன்மைகள், நினைவிலும் அறவே நீர் செய்த அதிசயங்கள். என் ராஜா என் ரோஜா என் தெய்வம் என் இயேசு. என் ராஜா என் ரோஜா என் தெய்வம். சத்தமாய் என் இயேசு. என் ராஜா என் ரோஜா என்
பெரிய காரியங்களை செய்பவர், இருளில் இருந்து புதையலை கொண்டு வருபவர். நீ பெரியவர், துதிக்கு பாத்திரர், உரியவர் என் இயேசு. நீ பெரியவர், துதிக்கு பாத்திரர், எனக்கு உரியவர் என் இயேசு. நீ பெரியவர், துதிக்கு பாத்திரர், எனக்கு உரியவர். நீ பெரியவர், துதிக்கு பாத்திரர், எனக்கு உரியவர். நீ பெரியவர், துதிக்கு பாத்திரர், எனக்கு உரியவர். இயேசு நீ பெரியவர், துதிக்கு பாத்திரர், எனக்கு உரியவர். இயேசு என் நண்பர், என் ஜீவன், என் நண்பர். இயேசு என் நண்பர், என் ஜீவன், என் நண்பர். இயேசு என் ராஜா, என் ரோஜா, என் தெய்வம். இயேசு என் ராஜா, என் ரோஜா, என் தெய்வம். இயேசு அற்புத இயேசு ராஜனே, உத்தம மணாளனே, நீரே என் ஆறுதல். ஓ நீரே என் ஆறுதல். அற்புத இயேசு ராஜனே, உத்தம மணாளனே, நீரே என் ஆறுதல். ஓ நீரே என் ஆறுதல். என் கோட்டை, என் துறைதான், நான் நம்பினவர், என் அடைக்கலம். 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 கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹalleluya, 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 ஹalleluya. நன்றியோடு 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 என் கோட்டையாக, என் துருகமாக, ஆண்டவரே என் ராஜாவாக, என் தெய்வமாக, ஆண்டவரே பெரிய காரியங்களை எனக்கு செய்கிறவராக, செய்தவராக, துதிக்கு பாத்திரராக இருந்த என் தெய்வமே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், நாங்கள் உம்மை மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே இந்த புதிய ஆண்டுக்குள்ளாக எங்களை பிரவேசிக்க செய்து உம்மை ஆராதிக்கும்படியாக உம்முடைய ஆலயத்திலே கொண்டு வந்த மாபெரும் கிருபைக்காக தாழ்மையோடு உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே தாழ்மையோடு உம்மை துதிக்கிறோம். அப்பா கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். விசேஷமாக இந்த புத்தாண்டிலே பிரவேசித்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும், இணையதளத்தில் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. இந்த ஊழியம் இந்த வருடத்தோடு 35வது ஆண்டுகளுக்குள்ளாக பிரவேசித்திருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமாம், எத்தனையோ தடைகள் எதிர்ப்புகள் வந்தாலும் தேவன் தம்முடைய ஊழியத்தை சிறப்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமாக அதை ஏற்றுக்கொள்கிறீர்கள்? கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்த பார்க்கலாம். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் பெரியவர், பெரிய காரியங்களை நமக்கு செய்கிறவர். எத்தனை பேர் இந்த புதிய வருடத்திற்குள்ளாக தேவன் என்னை பிரவேசிக்க செய்திருக்கிறார், அந்த ஆண்டவருக்கு நான் மனமோந்து நன்றி செலுத்துகிறேன் என்று எத்தனை பேர் சொல்ல முடியும்? கரங்களை தட்டி அப்படி கர்த்தரை மகிமைப்படுத்த பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனே நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஏசப்பா நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கடந்த வருடம் இந்த தேவன் நம்முடைய தேவன், சதா காலங்களிலும் என்னுடைய தேவன்,
மரண பரியந்தமும் நம்மை நடத்துவார் என்கிற அந்த வாக்குத்தத்தத்தின்படி தேவன் நம்மோடு பேசினார். தேவன் பல விதமான சூழ்நிலைகள் மத்தியிலும் மரண போராட்டங்கள் மத்தியிலும் நம்மை இதுவரை நடத்தியிருக்கிறார். அல்லேலூயா. தேவன் தம்முடைய வாக்கை காப்பாற்றியிருக்கிறார், நிறைவேற்றியிருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஸ்தோத்திரம். அதுபோல இந்த வருடத்தில் ஆண்டவரே நீர் என்னோடு தேவ ஜனங்களுக்காக பேச வேண்டும் என்று சொல்லி வழக்கம் போல நான் தேவ சமூகத்தில் அந்த நினைவோடு காத்திருந்தேன். அல்லேலூயா. ஒவ்வொரு வருஷமும் வழக்கமாக நான் அப்படித்தான் ஆண்டவரோடு எதிர்பார்த்து காத்திருப்பேன். அல்லேலூயா. ஆனால் எத்தனை முறை நான் வேதத்தை வாசித்தாலும் என் கண்களுக்கு மறைக்கப்பட்டிருந்தது போல காணப்பட்ட ஒரு வசனம் திடீரென்று என் கண்களிலே பட்டென்று பட்டது. அல்லேலூயா. நான் வாசித்து கொண்டிருக்கும் பொழுதே அந்த வசனம் என் கண்களிலே பட்டென்று பட்டுவிட்டது. உடனே என் இருதயம் சட்டென்று அதை ஏற்றுக்கொண்டது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அதாவது எத்தனையோ வசனங்களை வாசித்திருக்கிறேன், எத்தனையோ முறை நான் அதை படித்திருக்கிறேன். ஆனால் இந்த வசனம் என் கண்களிலே மறைக்கப்பட்ட ஒரு வசனமாகவே இருந்தது. அல்லேலூயா. ஆகவே அது வாசித்து கொண்டிருந்த பொழுது பட்டென்று பட்டவுடனே நான் கவனித்தேன், அது சட்டென்று என்னை தொட்டு விட்டது. அல்லேலூயா. எங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஸ்தோத்திரம். அப்படி என் கண்களிலே தேவன் பட்டென்று பட வைத்த அந்த வசனம் என்ன, சட்டென்று என் இருதயத்தில் தொட வைத்த அந்த வசனம் என்ன, நீங்கள் எத்தனை பேர் அதை வாசித்திருக்கிறீர்கள் என்பது எனக்கு தெரியாது. அல்லேலூயா. ஆனாலும் அந்த வசனத்தை நானே வாசிக்கிறேன். நீங்கள் வேத பகுதியை திருப்பிக் கொள்ளலாம். சகரியா தீர்க்கதரிசன புஸ்தகம் திருப்பிக் கொள்வோம். சகரியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 10வது அதிகாரம் திருப்பிக் கொள்ளுங்கள். சகரியாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 10வது அதிகாரம் 3வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். சேனைகளின் கர்த்தர் யூதா வம்சத்தாராகிய தமது மந்தையை விசாரித்து அவர்களை யுத்தத்திலே தமது சிறந்த குதிரையாக நிறுத்துவார். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு சந்தோஷமா இருக்குது? கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்த பார்க்கலாம். எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மறுபடியும் நான் சொல்லுகிறேன், சேர்ந்து நீங்கள் எனக்கு பின்னால சொல்லுங்க பார்க்கலாம். சேனைகளின் கர்த்தர் யூதா வம்சத்தாராகிய தமது மந்தையை விசாரித்து அவர்களை யுத்தத்திலே தமது சிறந்த குதிரையாக நிறுத்துவார். அல்லேலூயா. இந்த வேத பகுதி சொல்லுகிறது, தேவன் தமது மந்தையை ஒரு சிறந்த குதிரையாக நிறுத்துவார். அல்லேலூயா. மந்தை என்பது ஆடுகளின் கூட்டம், மாடுகளின் கூட்டம் என்று வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. மந்தனை என்னது? ஆடுகளின் கூட்டம், மாடுகளின் கூட்டம். அல்லேலூயா. ஆண்டவர் இங்கே குறிப்பிடுகிற அந்த மந்தை யார், எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் திருப்பிக் கொள்வோம். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 34ஆம் அதிகாரம். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 34வது அதிகாரம் 31வது வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். என் மந்தையும் என் மேய்ச்சலின் ஆடுகளுமாகிய நீங்கள், என் மேய்ச்சலும் ஆடுகளுமாகி நீங்கள். கரங்கள் தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்த பார்க்கலாம். அல்லேலூயா. என் மந்தையும் என் மேய்ச்சலின் ஆடுகளாக இருக்கிற நீங்கள். அல்லேலூயா. யார் மந்தை? நாம தான் மந்தை. அல்லேலூயா. நீங்கள் தான் மந்தை. ஆடுகளாகிய தேவ ஜனங்கள் தான் மந்தை என்று ஆண்டவரே சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்போ தேவன் தமது மந்தையாக இருக்கிற ஆடுகளை எப்படி மாற்ற போறாராம்? சிறந்த குதிரையாக மாற்ற போகிறார். அல்லேலூயா. எப்படி மாற்ற போகிறார்? சிறந்த குதிரையாக மாற்ற போகிறார். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். தேவன் தமது மந்தையான ஆடுகளை சிறந்த ஒரு குதிரையை போல மாற்ற போகிறார். அல்லேலூயா. ஆடுகளுக்கும் குதிரைகளுக்கும் என்னங்க வித்தியாசம்? ஆடுகளை பார்த்தீங்கன்னா
ஒரு பயந்த சோகம் உள்ளது. அல்லேலூயா. ஒரு சத்தம் கேட்ட உடனே டக்குன்னு துள்ளி குதிச்சிரும். கொஞ்சம் பலமான சத்தம் கேட்ட உடனே அது பாட்டுக்கு ஓடும். அல்லேலூயா. ஒரு பயந்த சோகம் உள்ள ஒரு சாதுவான ஒரு மிருகம் தான் ஆடு. அல்லேலூயா. ஆனால் குதிரை அப்படிப்பட்டதல்ல. அல்லேலூயா. அந்த வசனத்தை மறுபடியும் ஒரு வாசியம் பார்க்கலாம். சகரியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை நான் ஆரம்பித்த இடத்திலிருந்து வாசிக்க பார்க்கலாம். சேனைகளின் கர்த்தர், சேனைகளின் கர்த்தர் யூதா வம்சத்தாராகிய தமது மந்தையை விசாரித்து அவர்களை யுத்தத்திலே அல்லேலூயா, அவர்களை எங்க யுத்தத்திலே தமது சிறந்த குதிரையாக நிறுத்துவார். மாற்றுவார் இல்ல, நிறுத்துவார். அல்லேலூயா. வேதம் சொல்கிறது, ஆடுகளை போல இருக்கிற தம்முடைய மந்தையை, தம்முடைய ஜனங்களை யுத்தத்தில் நிற்கிற, தைரியமாக நிற்கிற அந்த குதிரையை போல தேவன் மாற்ற போகிறார். அல்லேலூயா. யுத்தம் சொன்னாலே போராட்டம் தான் அர்த்தம். அல்லேலூயா. யுத்தம் என்றால் என்ன அர்த்தம்? போராட்டம், சண்டை, அதான் யுத்தம். நீ நம்முடைய வாழ்க்கையில ஒரு யுத்த களத்தில் வாழுகிறவர்களை போல என்ன செய்கிறோம்? அநேக நேரங்களில் வாழுகிறோம். யுத்தத்திற்கு போகும் பொழுது என்ன நடக்க போகுதோ, உயிரோடு வருவோமா அல்லது காயங்களோடு திரும்பி வருவோமா அல்லது யுத்தத்தில் நம்ம மரித்து விடுவோமா என்கிற நிலைமையில தான் யுத்தத்துக்கு போவார்கள். அல்லேலூயா. அதனால் யுத்தத்திற்கு போகும் பொழுது என்ன இருக்கும்? ஒரு பயம் இருக்கும். அல்லேலூயா. வேத புஸ்தகத்தில் வாசித்தீங்கன்னா நிறைய பேர் யுத்தத்துக்கு போகும் பொழுது பயந்து போயிருக்கிறார்கள். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, நிறைய பேர் யுத்தத்தில் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறார்கள். எத்தனை முறை யுத்தத்திற்கு போனாலும் அவர்கள் தோற்கடிக்கப்பட்டு தோல்வியவே தழுவி இருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, யுத்தத்தில் நிறைய பேர் விழுந்திருக்கிறார்கள். விழுந்து போய் காயங்களோடு அவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். யுத்தத்தில் நிறைய பேர் மரித்திருக்கிறார்கள், ஜீவனை கூட இழந்திருக்கிறார்கள். யுத்தம் ஒரு மோசமான ஒரு விஷயம். அல்லேலூயா. ஆகவே தான் அநேகர் என்ன செய்கிறார்கள்? சண்டை என்றால் பயப்படுகிறார்கள், சண்டை என்றால் பின்வாங்குகிறார்கள். சண்டை என்று சொன்னால் அவர்கள் பாருங்கள் பல விதங்களிலே கலங்கி தவிக்கிறதை நம்ம வாசிக்கிறோம். அல்லேலூயா. இதை சொல்லுகிறது, ஒரு வேளை கடந்த வருடம் முழுவதும் யுத்தத்தில் போராடி 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 தோற்று போய், வீழ்ந்து போய், கலங்கி போய், தவித்து போய், பயத்தோடு நீங்கள் ஒரு வேளை இன்றைக்கி இந்த இடத்துல உட்கார்ந்துருந்தீங்கன்னா, அந்த யுத்தத்தில் ஜெயிக்கிற ஒரு சிறந்த குதிரையாக தேவன் உங்களையும் என்னையும், இதை கேட்கிற ஒவ்வொரு தேவ ஜனங்களையும் நிறுத்த விரும்புகிறார். அல்லேலூயா. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்த பார்க்கலாம். தேவன் நம்மை அவருடைய யுத்தத்தில் நிற்கிற ஒரு சிறந்த குதிரையாக, தோல்வியை தழுவுகிற குதிரையாக அல்ல, அல்லது பயப்படுகிற குதிரையாக அல்ல, அது வெற்றி வாகை சூடக்கூடிய ஒரு பலமுள்ள குதிரையாக மாற்ற விரும்புகிறார். அல்லேலூயா. ஆனால் ஒரு ஆடு தேவ சமூகத்தில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். அல்லேலூயா. ஆடுனா நான் ஆடை பற்றி பேசலை, தேவனுடைய மந்தையாக இருக்கிற ஆடுகளை பற்றி பேச போகிறேன். அல்லேலூயா. இப்போ நீங்கள் எல்லாம் ஆடுகள். இனிமே தான் இந்த வருஷம் எப்படி மாறணும்? சிறந்த குதிரையாக மாறணும். அல்லேலூயா. எதில் சிறந்த குதிரையாக மாறணும்? யுத்தத்தில். அல்லேலூயா. போராட்டத்தில் வெற்றி எடுக்கிற, வெற்றி பெறுகிற குதிரையாக நீங்கள் மாறணும். அல்லேலூயா. அப்போ முதல்ல இந்த ஆடுகள், தேவனுடைய மந்தையில் இருக்கிற ஆடுகள் எப்படி இருக்கும் தெரியுமா? வாசித்து பாருங்க. ஒரு சில வசனங்களை நீங்கள் ஞாபகப்படுத்தும்படியாக வாசிக்க விரும்புகிறேன். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் திருப்பிக் கொள்வோம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது நீ நிலத்தில் விதைக்கும் உன் விதைக்கு அவர் மழையையும் நிலத்தின் பலனாகிய ஆகாரத்தையும் தருவார். அது கொழுமையும் புஷ்டியுமாய் இருக்கும். அது கொழுமையும் புஷ்டியுமாக இருக்கும். அக்காலத்திலே உன் ஆடு மாடுகள், நல்ல கவனிங்க, உன் ஆடு மாடுகள் விஸ்தாரமான மேய்ச்சல் உள்ள ஸ்தலத்திலே மேயும். அல்லேலூயா. வேதம் சொல்கிறது, ஆடுகள் விஸ்தாரமான இடத்திலே மேய்ந்து எப்படி இருக்குமா? கொழுமையும் புஷ்டியும் உள்ளதாக இருக்கும். அல்லேலூயா. இது ஆவிக்குரிய அர்த்தம் என்ன? சத்தியத்தை மேய்ந்து கொண்டு ஒவ்வொரு ஆடுகளைப் போல இருக்கிற தேவ ஜனங்கள் எப்படி இருப்பாங்கன்னா?
கொழுமை உள்ளவர்களாக, புஷ்டி உள்ளவர்களாக இருப்பார்கள். அல்லேலூயா. எந்த காரியத்துல? ஆவிக்குரிய காரியத்துல. அல்லேலூயா. ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்கன்னு என்ன செய்யண்டா? சொல்லாண்டா. வேதவாசிங்க, வேதவாசிங்கன்னு சொல்லாண்டா. ஆலயத்துக்கு வாங்க வாங்கன்னு கூப்பிடாண்டாம். அல்லேலூயா. அவர்கள் எப்பொழுதும் ஆவிக்குரிய தேவ ஜனங்களாக, தேவனுடைய ஆடுகளாக பாருங்கள், சத்தியத்தை மேய்ந்து, சத்தியத்தை அறிந்து, சத்தியத்தை படித்து, சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து, தங்கள் ஆத்துமாவிலே ஆவிக்குரிய காரியங்களிலே சோர்ந்து போகாமல், பின்வாங்காமல், கொழுமை உள்ளவர்களாக, புஷ்டி உள்ளவர்களாக, பலம் உள்ளவர்களாக இருப்பார்கள். அல்லேலூயா. யாரு? தேவனுடைய மந்தையாக இருக்கிற தேவ ஜனங்கள் இப்படி இருப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. இரண்டாவது பாருங்க, தேவனுடைய மந்தையில் இருக்கிற ஆடுகள் எப்படி இருக்குமா? ஒரு வசனத்தை வாசிங்க. சங்கீதத்தின் புஸ்தகம் 78ஆம் சங்கீதம், சங்கீதத்தின் புஸ்தகம் 78ஆம் சங்கீதம் 52ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். தம்முடைய ஜனங்களை ஆடுகளைப் போல புறப்பட பண்ணி, அவர்களை வனாந்தரத்திலே மந்தையைப் போல கூட்டிக் கொண்டு போவார். அல்லேலூயா. தேவனுடைய ஜனங்கள் எப்படி இருப்பாங்களாம்? அந்த ஆடுகள் எப்படி இருக்கணுமா? தேவன் கூட்டிட்டு போற இடத்துக்கெல்லாம் போவாங்க. அல்லேலூயா. எங்க போவாங்க? தேவன் எங்கெல்லாம் கூட்டிட்டு போறாரோ அங்கெல்லாம் போவாங்க. அல்லேலூயா. தேவன் கூட்டிட்டு போகிற இடம் எது அப்படிங்கிறத நீங்கள் உட்கார்ந்து யோசித்தீங்கன்னா, நீங்கள் போகிற நிறைய இடம் தேவன் உங்களுக்கு கூட வராத இடமா கூட இருக்கும். அல்லேலூயா. தேவன் உங்களோடு கூட நடந்து வராத இடமா கூட இருக்கலாம். அல்லேலூயா. ஒரு சாராய கடைக்கு தேவன் கூட்டிட்டு போவாராங்க? ஒரு மதுபான கடைக்கு தேவன் கூட்டிட்டு போவாரா? ஒரு விபச்சார விடுதிக்கு தேவன் கூட்டிட்டு போவாரா? உலக சிற்றின்பங்களிலே களியாட்டுகளிலே ஈடுபடும்படியாக தேவன் கூட்டிட்டு போவாரா? கூட்டிட்டு போக மாட்டார். அல்லேலூயா. தேவன் எங்கே கூட்டிட்டு போகணும்னு விரும்புகிறாரோ அந்த இடத்திற்கு தேவன் தம்முடைய மந்தையாகிய ஆடுகளை கூட்டிக் கொண்டு போவார். அல்லேலூயா. இந்த ஆடுகள் கூடவே என்ன செய்யும்? போகும். தேவனுடைய ஆடுகள் தேவன் எங்கே இருக்கிறாரோ அங்கே தான் இருக்கும். அல்லேலூயா. தேவன் எங்கே போகிறாரோ அங்கே தான் போகும். அல்லேலூயா. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் நிறைய வேலைகளில் தேவனுக்கு இல்லை என்று தெரிந்தால் நம்ம என்ன செய்கிறோம்? போகிறோம். தேவன் கூட வராவிட்டாலும் தனியாக போய்விடுவோம் என்று சொல்லி போகிறோம். அல்லேலூயா. ஆனால் தேவனுடைய மந்தையில் இருக்கிற ஆடுகள் அப்படின்னு செய்யாது, போகாது. தேவன் கூடவே போகும். தேவன் கூடவே வருகிறாருங்கிற காரியத்தை அறிந்து கொள்ளும். அல்லேலூயா. இது தேவனுடைய மந்தையில் இருக்கிற ஆடுகளுடைய இரண்டாவது நிலைமை. மூன்றாவது பாருங்க, தேவனுடைய மந்தையில் இருக்கிற ஆடுகள் எப்படி இருக்குமா? சங்கீதத்தின் புஸ்தகம் 95ஆம் சங்கீதம் திருப்பிக் கொள்வோம். சங்கீதம் 95ஆம் சங்கீதம் 7வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். அவர் நம்முடைய தேவன், நாம் அவர் மேய்ச்சலின் ஜனங்களும், அவர் கைக்குள்ளான ஆடுகளும் ஆமே. அவர் கைக்குள்ளாக இருக்கிற ஆடுகள். அல்லேலூயா. தேவனுடைய ஆடுகள் எங்க இருக்கு? அவர் கைக்குள். தேவனுடைய கைக்குள்ள இருக்கும். மனுஷனுடைய கைக்குள்ள இருக்காது. அல்லேலூயா. பொண்டாட்டி கைக்குள்ள இருந்தேன், புருஷன் கைக்குள்ள இருந்தேன், அம்மா கைக்குள்ள இருந்தேன், அப்பா கைக்குள்ள இருந்தேன், பிள்ளை கைக்குள்ளே இருந்தேன், எஜமான் கைக்குள்ளே இருந்தேன், வேலையினுடைய கைக்குள்ளே இருந்தேன், தொழில் கைக்குள்ளே இருந்தேன், அல்லது நண்பர்கள் கைக்குள்ளே இருந்தேன், அவங்க கைக்குள்ளே இருந்தேன், இவங்க கைக்குள்ளே இருந்தேன்னு சொல்லி யாருடைய கைக்குள்ளும் தேவனுடைய ஆடுகள் என்ன செய்யாது? இருக்காது. அது எங்கே இருக்கும்? தேவனுடைய கருத்தில் இருக்கும். அல்லேலூயா. ஏனென்றால் வேதம் சொல்கிறது, அவர் நம்மை அப்படி உள்ள கையில் என்ன செஞ்சிருக்காராம்? வரைஞ்சி வச்சிருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் யாருடைய கைக்குள்ளே இருக்கிறீங்க? தேவனுடைய கைக்குள்ளே இருக்கிறீங்களா? அது யாருடைய கைக்குள்ளே இருக்கிறீங்க? வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய மந்தை, தேவனுடைய ஆடுகள் தேவனுடைய கைக்குள்ளே இருக்கும். அல்லேலூயா. அடுத்த ஒரு வசனத்தை வாசிக்கம் பார்க்கலாம். திருப்பிக் கொள்வோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம். யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 3வது வசனத்தையும் 4வது வசனத்தையும் வாசிக்க பார்க்கலாம். வாசலை காக்கிறவன் அவனுக்கு திறக்கிறான். ஆடுகளும் அவன் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது. அவன் தன்னுடைய ஆடுகளை பெயர் சொல்லி கூப்பிட்டு அவைகளை வெளியே நடத்தி கொண்டு போகிறான். அவன் தன் ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்த பார்க்கலாம். சத்தமா தேவனை மகிமைப்படுத்த பார்க்கலாம். அல்லேலூயா. வேதம் 4வதாக சொல்லுகிறது, தேவன் தம்முடைய ஆடுகளை என்ன செய்வாராம்? அப்படியே கூட்டிட்டு போவார். அல்லேலூயா.
பேர் சொல்லி கூப்பிடுவார். பெயர் வச்சிருக்காரு ஒவ்வொரு ஆட்டுக்கும். அல்லேலூயா. அந்த பெயரை சொல்லி கூப்பிடுவார். கூப்பிட்ட உடனே இந்த ஆடுகள் என்ன செய்யும்? ஓடி வந்துடும். அல்லேலூயா. எல்லாம் ஓடி வந்துடும். இன்னைக்கு சிலரை எத்தனை முறை கூப்பிட்டாலும் நினைச்ச மாட்டாங்க, வரவே மாட்டாங்க. ஆமாம், ஸ்தோத்திரம். சிலர் ஓடி வந்துடுவாங்க. ஆண்டவர் சொல்கிறார், என்னோட ஆடுகள் நான் பேர் சொல்லி கூப்பிட்டேன்னு என்ன செஞ்சிடும்? ஓடி வந்துடும். என் சத்தம் கவனிக்கிற ஒரு ஆடுகளாக இருக்கும். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, நான் அவைகளை என்ன செய்வேன்? வெளியே கூட்டிகிட்டு போவேன். அல்லேலூயா. இவ்வளோ நேரம் எங்கே கடந்தது? தொழுவத்துக்குள்ள. அல்லேலூயா. தொழுவத்துக்குள்ள ஆட்டை மேய்ச்சலுக்காக தொழுவத்திலிருந்து தேவன் என்ன செய்வாராம்? வெளியே கூட்டிகிட்டு போவார். அல்லேலூயா. கூட்டிகிட்டு போகும் பொழுது பார்த்துருக்கீங்களா, சில இடத்துல கூட திறந்த உடனே ஆடுகள்லாம் மதம் நினச்சி வச்சிடும், வெளியே சாடிடும். அல்லேலூயா. எப்பண்டா வெளியே போகலாம், எப்பண்டா இந்த ஊரை விட்டு வெளியே போயிடலாம், இந்த சபையை விட்டு வெளியே போயிடலாம், எப்பண்டா இந்த ஜெபத்தை விட்டு வெளியே போயிடலான்னு ஆடுகள், நிறைய ஆடுகள் எப்படி இருக்கும்? ரொம்ப வெளியே தான் விருப்பத்தோடு இருக்கும். அல்லேலூயா. அதனால திறந்து விட்ட உடனே யார் வாரா வரலையோ அது என்ன செஞ்சிடும்? சாடிடும், ஓடிடும். அல்லேலூயா. இந்த வேதம் சொல்லுது, தமது ஆடுகளை அவர் வெளியே கூப்பிட்டுட்டு போகும்பொழுது எப்படி போவாராம்? இந்த ஆடுகளுக்கு முன்பாக நடந்து போவார். அல்லேலூயா. எந்த பக்கம் போனாலும், எந்த வெளிநாட்டுக்கு போனாலும், வெளியூருக்கு போனாலும் இந்த ஆடுகள் யாருக்கு முன்னால் தான், யாருக்கு பின்னாடி போகும்? தேவனுக்கு பின்னாடியே போகும். அல்லேலூயா. அவருடைய சத்தத்தை கேட்டே போகும். அல்லேலூயா. வெளிநாட்டில் ஒரு மாதிரியான விசுவாசி, உள்நாட்டில் ஒரு மாதிரியான விசுவாசி, வெளியூரில் ஒரு மாதிரியான ஊழியக்காரர், உள்ளூரில் ஒரு மாதிரியான ஊழியக்காரர், வீட்டில் ஒன்று, வெளியே ஒன்று, சபையில் ஒன்று, இப்படி மாறி மாறி நடக்கிற ஆடுகளாக தேவனுடைய ஆடுகள்னு செய்யாது இருக்காது. எங்கே போனாலும் தேவன் முன்னால் போவார். இந்த ஆடுகள் என்ன செய்யும்? பின்னால் போகும். அல்லேலூயா. அவன் தேவனுடைய மந்தில் இருக்கிற ஆடுகள் எப்படி இருக்கும்? சத்தியத்தை மேய்ந்து கொண்டு புஷ்டியும் கொழுமையுமான இடத்துல இருக்கும். அல்லேலூயா. சத்தியம் உள்ள இடத்துல விஸ்தாரமான செய்யும் ஆடுகள் மேயும். ஆனால் சில ஆடுகள் எங்கே மேயுது? கண்ட இடங்கள் என்ன செய்கிறது? மேய்கிறது. அதனுடைய பலனை அவைகள் அனுபவிக்கும். அல்லேலூயா. இரண்டாவது, இந்த ஆடுகள் எப்படி இருக்குமா? மேய்ப்பன் கூட்டிக் கொண்டு போகிற இடத்திற்கு கூடவே போகும். கூடவே போகும். அல்லேலூயா. அடுத்தால் என்ன செய்வாராம்? கைக்குள்ளாக அடங்கி இருக்கிற ஆடுகள். அல்லேலூயா. தேவனுடைய கைக்குள்ளே அடங்கி இருந்து அவருடைய பிடிக்குள்ளே நிற்கும். பிடி கையை அப்படின்னு செய்யாது, உதறாது. ஒரு அலையில் சொல்லுங்க பார்க்கலாம். நிறைய ஆடுகள் உதறிட்டு என்ன செஞ்சிருது? ஓடிடுது, போயிடுது. அல்லேலூயா. அடுத்த வேதம் சொல்லுது, அவள் பெயர் சொல்லி கூப்பிடுவார். கூப்பிட்ட உடனே ஆடுகள் ஓடி வந்துடும். அல்லேலூயா. ஓடி வந்து எல்லாரும் நிற்கும். மாஸ்டர் முன்னாடி போனால் ஆடுகள் எங்கே போகும்? பின்னாடியே போகும். அல்லேலூயா. இந்த இடத்துல நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு சத்தியம் என்ன தெரியுமா? நிறைய சபையில் நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். அல்லேலூயா. நல்ல மேய்ப்பர்கள், கள்ள மேய்ப்பர்கள் என்கிற 2 வகை இருக்கிறது. அல்லேலூயா. நீங்கள் நல்ல மேய்ப்பனை எப்படி அடையாளம் கொண்டு கொள்ளலாம், கள்ள மேய்ப்பனை எப்படி அடையாளம் கண்டு கொள்ளலாம் என்பதற்காக இந்த காரியத்தை சொல்லுகிறேன். ஆன்லைனில் கேட்டுட்டு இருக்கிற எந்த திருச்சபையாராக இருந்தாலும் இதை நீங்கள் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. வேதம் சொல்கிறது, நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்கு முன்பாக போவான். அல்லேலூயா. கள்ள மேய்ப்பன் ஆடுகளுக்கு பின்பாக இருந்து கம்பை வைத்து அடித்து அடித்து துரத்துவான். அல்லேலூயா. இதில் இருந்து நீங்கள் அடையாளம் பார்த்து கொள்ள வேண்டும். உங்கள் மேய்ப்பன் உங்களுக்கு முன்பாக, முன்மாதிரியாக, வேதவசனத்திற்கு ஆதாரமாக, அடையாளமாக இருக்கிறாரா, வாழ்கிறாரா, நடக்கிறாரா, இந்த மேய்ப்பனுக்கு பின்னால் போகிறது சரிதான் என்பதை ஒவ்வொரு ஆடுகளும் அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அப்படி இல்லாமல் பின்னால் இருந்து தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி, நாங்கள் பெரிய சபை, நாங்கள் பெரிய ஊழியம், நாங்கள் இந்த உலகத்தில் முழுவதும் பரவி இருக்கிறோம் என்று சொல்லி தன்னுடைய அதிகாரத்தை துஷ்பிரயோகமாக பயன்படுத்தி ஆடுகளை தன் கட்டுக்குள்ளே வைத்து இப்படி நடக்கணும் அப்படி நடக்கணும் என்று சொல்லி தவறான பாதைகளுக்கு நடத்துகிற மேய்ப்பர்களாக இருக்கிறார்கள் என்பதையும் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இப்படி வேதம் சொல்கிறது, ஒவ்வொரு ஆடுகளும், ஆடுகளின் மேய்ப்பர்களும் தங்கள் நிலைமையையும் தங்கள் ஆடுகளின் நிலைமையை என்ன செய்யணுமா? அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அதைத்தான் சாலமோன் எழுதுகிறார். நீதிமொழிகளின் புத்தகத்தில் ஒரு வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். எடுத்தவங்க வாசிக்கலாம். நீதிமொழிகளின் புத்தகம்
27ஆம் அதிகாரம், நீதிமொழிகள் 27ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிங்க. உன் ஆடுகளின் நிலைமையை நன்றாய் அறிந்து கொள். உன் மந்தைகளின் மேல் கவனமாயிரு. உன் மந்தையின் மீது கவனமாக இரு. அல்லேலூயா. சாலமோன் எழுதுகிறார், உன் ஆடுகள் மேல் எப்படி இரு? உன்னுடைய ஆடுகள் மேல் எப்படி இருக்கணும்? சத்தமா சொல்லுங்க. மந்தின் மீது கவனமா இருக்கணும். அல்லேலூயா. அப்போ நம்முடைய வாழ்க்கையில ஆடுகளா இருக்கிற ஒவ்வொரு திருச்சபையினுடைய பிள்ளைகளையும், அல்லேலூயா, திருச்சபைக்கு இணையாக இருக்கிற சொந்த வீடு சொந்த குடும்பமா இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் என்ன செய்யணும்? கவனிச்சு நடத்தணும். அல்லேலூயா. சபையில மேய்ப்பன் விசுவாசிகள் என்கிற ஆடுகள் இருக்கிறது போல ஒரு மனிதனுக்கு சொந்த குடும்பம் சொந்த வீடு என்று ஒன்று இருக்கிறது. அல்லேலூயா. அப்படி அந்த வீட்டையும் திருச்சபையையும் எப்படி நடத்தணும்? கவனமாக நம்ம நடத்தணும். அல்லேலூயா. திருச்சபையில் உள்ள மேய்ப்பர்கள் ஆடுகள் மீது எப்படி இருக்கணும்? கவனமா இருக்கணும். சொந்த வீட்டார் சொந்த குடும்பம் உள்ளவர்கள் சொந்த வீட்டார் மீது எப்படி இருக்கணும்? கவனமா இருக்கணும். அல்லேலூயா. அப்படி கவனமாக இல்லாவிட்டால் திருச்சபையுடைய மேய்ப்பர்களும் விசுவாசிகளும் தங்கள் நிலைமையை குறித்து கவனமாக அறிந்து கொள்ளாவிட்டால், சொந்த குடும்பத்தை குறித்து தேவனுடைய பிள்ளைகள் கவனமாக இருந்து அறிந்து கொள்ளாவிட்டால் என்ன நடக்குமா? வாசிக்க பார்க்கலாம். திருப்பிக் கொள்வோம். சங்கீதத்தின் புஸ்தகம் 44ஆம் சங்கீதம் 11ஆம் வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 44:11 வாசிங்க. நீர் எங்களை ஆடுகளைப் போல இரையாக ஒப்பு கொடுக்கிறீர். அல்லேலூயா. திருச்சபையின் மீது மேய்ப்பனும் விசுவாசிகளும் கவனமாக வரவிட்டால், சொந்த குடும்பத்தாராய கணவன் மனைவி பிள்ளைகள் மீது தாய் தகப்பன் கவனமாக வரவிட்டால் இந்த ஆடுகள் என்ன செய்யப்படுமா? இரையாக ஒப்பு கொடுக்கப்படும். எப்போ இரையாக ஒப்பு கொடுக்கப்படும்னு நமக்கு தெரியாது. அல்லேலூயா. அது யாருக்கு இரையா போகுது என்பது யாருக்குமே தெரியாது. அல்லேலூயா. ஆனால் ஆடுகள் நிலைமை அறிந்து மேய்ப்பன் ஆடுகளை திருத்தாவிட்டால், ஆடுகள் நிலைமையை அறிந்து விசுவாசிகளாக இருக்கிற தகப்பன் தாய்மார்கள் தங்கள் குடும்பத்தை திருத்தாவிட்டால், வேதம் சொல்கிறது ஆடுகள் எப்படி போயிடும்? இரையாக போய்விடும் ஆண்டவரே என்று தாவீது எழுதுகிறார். அல்லேலூயா. பாருங்கள், கவனம் இல்லாத ஆடுகள் எங்கே போய் சிக்குகிறதா? அடுத்த ஒரு வசனத்தை வாசிங்க. சங்கீதத்தின் புஸ்தகம் 44ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 44:22 வாசிங்க பார்க்கலாம். உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம். அடிக்கப்படுகிற ஆடுகளை போல இருக்கிறோம். அல்லேலூயா. இது சொல்கிறது தேவன் நிமித்தம் அடிக்கப்படுகிற ஆடுகளாக, கொல்லப்படுகிற ஆடுகளைப் போல இருக்கிறோம் என்று வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. ஆனால் அநேக விசுவாசிகளின் குடும்பங்கள் எல்லாம் தேவ நிமித்தம் அல்ல, தங்கள் சொந்த இச்சைகளினாலே இழுக்கப்பட்டு சுய புத்தியை சார்ந்து கொண்டு அடிக்கப்படுகிற ஆடுகளாக, அதில் மனம் திரும்பாவிட்டால் கொல்லப்படுகிற ஆடுகளாக அவைகள் அகப்பட்டு கொள்ளுகிறதுன்னு வேதம் சொல்லுது. அல்லேலூயா. முதல்ல இரையாக போகிறது, அடுத்தால எந்நேரமும் அடிக்கப்படுகிறது. அல்லேலூயா. வீட்டில் என்ன இருக்காது? தெய்வ சமாதானமே இருக்காது. அல்லேலூயா. ஒரு பயமும் ஒரு கலக்கமும் இருந்துகிட்டே இருக்கும். அல்லேலூயா. அப்ப ஏன் ஆடுகள் மேல் கவனமாக இல்லை? ஆடுகளாக இருக்கிற நான் கவனமாக இல்லை, என் வீட்டில் இருக்கிற ஆடுகள் மீது கவனமாக இல்லை, என் சபையில் இருக்கிற ஆடுகள் மீது கவனமாக இல்லை. அல்லேலூயா. அப்படி கவனமாக இல்லாவிட்டால் ஆடுகள் அடிக்கப்படுகிறது, கொல்லப்படுகிறது. அல்லேலூயா. அடுத்த வேதம் சொல்கிறது கவனமாக இல்லாத ஆடுகள் எப்படி சிக்குகிறதா? வாசிங்க. சங்கீதத்தின் புஸ்தகம் 74ஆம் சங்கீதம் 1 வசனத்தை வாசிங்க. தேவனே நீர் எங்களை என்றென்றைக்கும் ஏன் தள்ளிவிடுகிறீர்? அல்லேலூயா. கவனம் இல்லாத ஆடுகள் தேவனுடைய கோபத்தை என்ன செய்கிறது? சந்திக்கிறது, சம்பாதித்துக் கொள்கிறது. அல்லேலூயா. தேவன் கோபப்படும் பொழுது ஆடுகள் என்ன செய்றாரு? போ அப்படின்னு தள்ளி விட்டுருவார். அல்லேலூயா. போ அப்படின்னு தள்ளி விட்டுருவார். ஆண்டவர் தள்ளி விட்ட பிறகு யாரும் நம்மளை வந்து என்ன செய்ய முடியாது? தூக்கி நிறுத்த முடியாது. அல்லேலூயா. அவன் தேவ கோபத்தை சம்பாதிக்கிற ஆடுகளாக இருக்கிறது. ஏன்? கவனமாக இராததினாலே, சத்தியத்தை மேய வேண்டும் என்கிற ஒரு கவனம் இல்லாததினாலே, தேவனுடைய கைக்குள்ளாக அடங்கி இருக்க வேண்டும் என்கிற ஒரு கவனம் இல்லாததினாலே,
தேவன் கூடவே நடக்க வேண்டும், சுயமாய் நடக்கக்கூடாது என்கிற கவனம் இல்லாமனாலே, தேவனை முன்னால நிறுத்தி நாம பின்னால போகணும் என்கிற கவனம் இல்லாததினாலே இந்த ஆடுகள் எல்லாம் இரையாக்கப்படுகிறது, அடிக்கப்படுகிறது. வேதம் சொல்கிறது தள்ளப்பட்டு போகிறது. அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசிங்க. கவனம் இல்லாத ஆடுகள் என்ன பாதிப்புக்குள்ளே வருகிறதா? வாசிங்க. எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 50ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிங்க. எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 50ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிங்க. என் ஜனங்கள் காணாமற் போன ஆடுகள். அல்லேலூயா. வேதம் சொல்கிறது காணாமல் போன ஆடுகளாக போயிருது. அல்லேலூயா. நிறைய ஆடுகளை காணவே இல்லை. அல்லேலூயா. எங்க போச்சுன்னே தெரியல. ஆனால் எங்கேயாவது போய் செஞ்சிருக்கோம், சிக்கி இருக்கும். அல்லேலூயா. இப்படி ஆடுகள் எல்லாம் பாருங்கள் கவனமாக இல்லாததினாலே, ஆடுகளாக நாம் கவனமாக இல்லாததினாலே, நம்முடைய குடும்பத்தார் மீது நாம் கவனமாக இல்லாததினாலே, சபையார் விசுவாசிகள் மீது ஊழியக்காரர்கள் விசுவாசிகள் கவனமாக இல்லாததினாலே இந்த ஆடுகள் எல்லாம் எங்கே போய் மாட்டிக்கிடுது? பல சிக்கலில் போய் மாட்டிக்கிடுது. அல்லேலூயா. எப்படி இருந்த ஆடுகள்? கொழுமையும் புஷியுமாக இருந்த ஆடுகள், தேவனுடைய கரத்திற்குள்ளே இருந்து பிடியிலே இருந்து நடந்த ஆடுகள், தேவன் கூடவே நடந்த ஆடுகள், தேவனை முன்னால நிறுத்தி பின்னால போன ஆடுகள். அல்லேலூயா. இந்த ஆடுகள் தேவனோடு உள்ள உறவிலே கவனமாக இல்லாதனால சிதறடிக்கப்பட்டு, கொள்ளையாக்கப்பட்டு, கொல்லப்பட்டு, அடிக்கப்பட்டு பாருங்கள் காணாமல் போய்விடுகிறது. அல்லேலூயா. அப்படி மோசமான நிலைமையில் உள்ள ஒரு ஆடுகளாக நீங்கள் இருந்தால், அல்லேலூயா, ஒரு மோசமான ஆடுகள் எங்கள் நிலைமையில் உங்கள் குடும்பம் இருந்தால், வேதம் சொல்கிறது ஆண்டவர் தம்முடைய மந்தையிலே நீ இணைந்து கொள்ளும் பொழுது, என் மந்தையிலே ஒரு நல்ல ஆடாக நீ உன்னை இணைத்துக் கொள்ளும் பொழுது, உன் குடும்பத்தை இணைத்துக் கொள்ளும் பொழுது, வேதம் சொல்கிறது. மறுபடியும் அந்த வசனத்தை வாசிங்க. சகரியாவின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் அந்த 3வது வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். சேனைகளின் கர்த்தர் யூதா வம்சத்தாராகிய தமது மந்தையை விசாரித்து அவர்களை யுத்தத்திலே தமது சிறந்த குதிரையாக நிறுத்துவார். அல்லேலூயா. வேதம் சொல்கிறது பாருங்கள், இரையாக்கப்பட்டு, அடிக்கப்பட்டு, கொல்லப்பட்டு, தள்ளப்பட்டு, சிதறடிக்கப்பட்டு, காணாமல் போகப்பட்டுகிற ஒரு ஆடுகளின் மந்தையை போல அநேக திருச்சபையின் விசுவாசிகளும் சொந்த குடும்பத்தாரும் கணவன் மனைவிகளும் பிள்ளைகளும் மாறி இருந்தால் ஆண்டவர் சொல்லுகிறார், இன்னைக்கு என் மந்துக்குள்ள என்ன செஞ்சிரு? வந்துரு. அல்லேலூயா. நீ என் மந்துக்குள்ள வந்துட்டேன்னு சொன்னா நான் உன்னை விசாரித்து யுத்த களத்தில், எப்படி யுத்த களத்தில் உன்னால் யுத்தத்தில் ஜெயிக்க முடியாதபடி போராடி கொண்டிருக்கிறாயே, கடனோடு, நோயோடு, குடும்பத்தோடு, பிள்ளைகளோடு, மனைவியோடு, புருஷனோடு போராடி கொண்டிருக்கிறாயே, மேற்கொள்ள முடியாமல் போராடி கொண்டிருக்கிறாயே, அந்த யுத்தத்தை கண்டு பயப்படுகிறாயே, அந்த யுத்தத்தில் விழுந்து கிடக்கிறாயே, அந்த யுத்தத்தில் எழும்ப முடியாமல் பின்வாங்கி ஓடி போய் கிடக்கிறாயே, என்னால் முடியலன்னு சொல்லி தோல்வி அடைந்தவளாக கிடக்கிறீர்களே, ஆண்டவர் சொல்கிறார், என் மந்துக்குள்ளே வந்துரு, நான் உன்னை யுத்தத்தில் நிறுத்துகிற ஒரு சிறந்த குதிரையாக நிறுத்துவேன். அல்லேலூயா. எத்தனை பேர் சிறந்த குதிரையாக மாற விரும்புகிறீர்கள்? கரங்கள் தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தி பார்க்கலாம். ஆண்டவரே, நான் கவனம் இல்லாத ஒரு ஆடாக இருக்கிறேன், சிதறி போன ஆடாக இருக்கிறேன், அடிக்கப்படுகிற ஆடாக இருக்கிறேன். என்னை ஆண்டவருடைய மந்தையில் உள்ள ஆடாக அல்ல, ஒரு வெற்றி சிறக்கிற ஒரு சிறந்த குதிரையாக வேதம் சொல்கிறது, தமது சிறந்த குதிரையாக. அல்லேலூயா. தேவன் அந்த ஆட்டை தமது சிறந்த குதிரையாக மாற்றுகிறார். அல்லேலூயா. அப்படி குதிரையாக மாற்றும் பொழுது அந்த குதிரை எப்படி இருக்கும் தெரியுமா? நிறைய இருக்குது. ஒரு காரியத்தை மாத்திரம் சொல்லிட்டு ஜெபித்து விட்டு நம் திருவிருந்து காயத்தப்படலாம். அல்லேலூயா. தேவன் தமது குதிரையை எப்படி நிறுத்துகிறார்? அல்லேலூயா. ஒரு வசனத்தை வாசிங்க பார்க்கலாம், திருப்பிக் கொள்வோம். யோபுவின் புஸ்தகம் 39ஆம் அதிகாரம், யோபுவின் புஸ்தகம் 39ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசிங்க. குதிரைக்கு நீ வீரியத்தை கொடுத்தாயோ, அதன் தொண்டையில் குமுறலை வைத்தாயோ,
வாசிங்க. ஒரு வெட்டுக்கிளியை மிரட்டுகிறது ஒரு போல, வெட்டுக்கிளியை மிரட்டுகிறது போல அதை மிரட்டுவாயோ, அதை நீ மிரட்டுவாயோ, அதனுடைய நாசியின் செருக்கு, அதனுடைய நாசினுடைய செருக்கு பயங்கரமாய் இருக்கிறது, பயங்கரமாக இருக்கிறது. அது தரையிலே அது தாழடித்து, தரையிலே தாளடித்து, தன் பலத்தில் கழித்து, தன் பலத்திலே கழித்து, ஆயுதங்களை ஆயுதங்களை தரித்தவனுக்கு தரித்தவனுக்கு எதிராக புறப்படும். கரகத்தை கத்திர மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆண்டவர் யோபுவோடு பேசுகிறார். யோபு சொல்கிறான், என் வாழ்க்கை எப்படி ஆயிற்று, என் வாழ்க்கை எப்படி ஆயிற்று, எனக்கு எல்லாத்தையும் இழந்து போனேன், நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை, என் மனைவியை என்னை ஏசுகிறாள், என் நண்பர்கள் என்னை தூற்றுகிறார்கள், பாருங்கள் என் பிள்ளைகள் இறந்து போச்சு, நான் மோசமான நிலைமையில் இருக்கிறேன்னு சொல்லி பல விதங்களிலே பாருங்கள் தேவனோடு பல வாக்குவாதங்களை பேசுகிறான் யோபு என்கிற தேவ மனிதன். அல்லேலூயா. ஆண்டவர் அமைதியாக இருக்கிறார். அல்லேலூயா. பேசுனபடி அமைதியாக இருக்கிறார். அல்லேலூயா. வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுகிறோம் நாம். யோபு கூட கொஞ்சம் அளந்து பேசினார், நம்ம அளக்காமல் பேசுகிறோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். திடீரென்று ஆண்டவர் யோபு கூட பேச ஆரம்பிக்கிறார். யோபு 38ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிங்க. யோபு 38 முதல் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். அப்பொழுது கர்த்தர் பெரும் காற்றிலிருந்து யோபுவுக்கு உத்தரவாக பதிலாக பேசினார். அல்லேலூயா. அப்படி பதிலாக அவர் பேசினார். அவன் கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் பேசுறார். அல்லேலூயா. அப்படி பதில் சொன்ன ஒரு வசனம் தான் இந்த வசனம். என்ன சொல்றாரு யோபுவே? 39ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் மறுபடியும் வாசிங்க. குதிரைக்கு நீ வீரியத்தை கொடுத்தாயோ, குதிரைக்கு நீ வீரியத்தை கொடுத்தாயோ, வீரியத்தை கொடுத்தாயோ. அல்லேலூயா. அல்லேலூயா. இவ்வளவு பேசுறைய, குதிரையை பத்தி உனக்கு தெரியுமா? நமக்கு கழுதையை பத்தி தெரியும். அல்லேலூயா. ஆமா, அது முழுசா தெரியாது. யோபு ஆண்டவர் கேட்கிறார், உனக்கு குதிரையை பத்தி தெரியுமா? குதிரைக்கு வீரியத்தை நீ கொடுத்தான்னு கேட்கிறார். அல்லேலூயா. கத்தோலிக்க வேதம் சொல்கிறது, வலிமையை வல்லமையை குதிரைக்கு நீ கொடுத்தியான்னு கேட்கிறார். அல்லேலூயா. யோபு கொடுத்தாரா? நீங்க கொடுத்தீங்களா? யாருமே கொடுக்கல. அல்லேலூயா. யார் கொடுத்தா? நம்முடைய தேவன் கொடுத்திருக்கிறார். கரணத்தை கத்திர மகிமைப்படுத்த பார்க்கலாம். குதிரைக்கு வல்லமையையும் வீரியத்தையும் நீ கொடுத்தாயா? நீ கொடுக்கல. யார் கொடுத்திருக்கிறா? நான் கொடுத்திருக்கிறேன். அல்லேலூயா. அந்த நான் கொடுத்த அந்த வல்லமையினால அந்த குதிரை எப்படி இருக்கும் தெரியுமா? அந்த குதிரை மேல என்னுடைய வல்லமை இருக்கிறதுனால, நான் கொடுத்த வலிமை இருக்கிறதுனால, நான் கொடுத்த பலம் இருக்கிறதுனால அந்த குதிரை யுத்தத்தை கண்டு என்ன செய்யாது? பயப்படாது. ஐயோ நான் பின்வாங்கி ஓடுகிறேன்னு பின்னால ஓடாது. யுத்தத்தில் போராடி கொண்டே இருக்காது. பலம் இல்லாத ஒரு கழுதையை போல போராடி கொண்டே இருக்காது. யுத்தத்தில் வீழ்ந்து போகாது. யுத்தத்தை கண்டு பயப்படாது. அல்லேலூயா. அது என்ன செய்யும்? ஆயுதம் மனிதன் இருக்கிற அந்த மனிதனுக்கு எதிராக பாருங்கள் ஓங்கி தரையில அடித்து தைரியமாக கிளம்புமா. அல்லேலூயா. ஏன் கிளம்புது தெரியுமா? அந்த குதிரைக்கு அப்படி புறப்படும்படியான ஒரு வல்லமையை நான் கொடுத்திருக்கிறேன். அல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த புதிய வருடத்தில் உங்கள் வாழ்க்கையில சாதாரண ஆடுகளாக இருந்து கவனம் இல்லாமல் சிதறி போய் இரையாக அடிக்கப்பட்டு கொல்லப்பட்டு பாருங்கள் பல விதங்களில் பாதிக்கப்பட்டு நீங்கள் இருந்தால் இன்றைக்கு ஒரு முடிவெடுங்க. நான் தேவனுடைய மந்தையில் தேவனுடைய சத்தியத்தை மேய்ந்து அப்படி கைக்குள்ளே அடங்கி இருக்கிற, அவர் கூடவே போகிற, அவருக்கு பின்பாக நடந்து போகிற ஒரு ஆடாக என்னை மாற்றிக்கொள்ள விரும்புகிறேன் என்று நீங்கள் உங்களுக்கு ஒப்பு கொடுத்தா, தேவன் அவருடைய மந்தையில் இருக்கிற ஆடுகளாக இருக்கிற உங்களை சிறந்த குதிரையாக, யுத்தத்தில் நிற்கக்கூடிய பலமுள்ள ஒரு குதிரையாக உங்களை மாற்றுவார். அல்லேலூயா. எத்தனை பேர் சிறந்த குதிரையாக மாற விரும்புகிறீர்கள்? கரங்களுக்கு தேவனை மகிமைப்படுத்த பார்க்கலாம். ஆண்டவரே, நான் ஆடாக அல்ல, வெற்றி பெறுகிற ஒரு சிறந்த குதிரையாக உம்முடைய ஊழியத்திலும் என் குடும்பத்திலும் நான் நிற்க விரும்புகிறேன். ஆண்டவரே, மனைவிக்கு முன்னால் நிற்க முடியல, புருஷனுக்கு முன்னால் நிற்க முடியல, பிள்ளைகளுக்கு முன்பாக நிற்க முடியல, வேலையில் நிற்க முடியல, தொழிலில் நிற்க முடியல, ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிற்க முடியல. உன் நிலைமையை நன்றாக கவனித்து திருந்திக் கொள். அல்லேலூயா. தேவன் உன்னை சிறந்த குதிரையாக மாற்ற விரும்புகிறார். யுத்தத்தில் ஜெயிக்கிற குதிரையாக மாற்ற விரும்புகிறார். யுத்தத்தை கண்டு பயப்படாமல் தைரியமாக புறப்பட்டு போகிற குதிரையாக தேவன் உன்னை மாற்ற விரும்புகிறார். அல்லேலூயா. இன்றைக்கே உன் நிலைமையை அறிந்து நீ சரிபிடித்துக் கொள் சகோதரனை, சகோதரியை. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். வேதத்தில் இதுக்கு ஒரு பெரிய உதாரணம் இருக்கு. அல்லேலூயா. தேவன் வல்லமையை பெற்ற ஒரு குதிரை
அதில் ஒரு வசனம் இருக்குது பாருங்கள், வாசிக்க பார்க்கலாம். யோபுவின் புஸ்தகம் 39ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிங்க. ஒரு வெட்டுக்கிளியை மிரட்டுகிறது போல, ஒரு வெட்டுக்கிளியை மிரட்டுகிறது போல அதை மிரட்டுவாயோ? அதை மிரட்ட முடியுமா? அல்லேலூயா. மிதிச்சு போட்டுட்டு போயிடும். அல்லேலூயா. அல்லேலூயா. யுத்த குதிரையெல்லாம் பார்த்துருக்கீங்களா? நின்றுன்னா நினச்சியாது, நிற்காது, மேலே இடித்து மிதித்து போட்டுட்டு போயிடும். அல்லேலூயா. அதுக்கிட்ட பின்னுக்கிட்டு பார்த்துக்கோ பார்த்துக்கோ பார்த்துக்கோன்னு நினச்ச முடியாது, மிரட்ட முடியாது. இன்னைக்கு பொண்டாட்டியை மிரட்டுகிற புருஷமாரு, புருஷனை மிரட்டுகிற பொண்டாட்டிமாரு, பெற்றோர்களை மிரட்டுகிற பிள்ளைகள், பிள்ளைகளை மிரட்டுகிற பெற்றோர்கள், சபையில் ஊழியக்காரனை மிரட்டுகிற விசுவாசி, விசுவாசியை மிரட்டுகிற ஊழியக்காரன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆனால் சிறந்த குதிரையாக தேவனுடைய பிள்ளைகள் இருக்குமானால் யாரும் நினைச்ச முடியாது, மிரட்ட முடியாது. அல்லேலூயா. எதிரே நிற்கிறவன் பெரிய பலசாலியாக இருந்தாலும் சரிதான், ஆயுதம் அணிந்தவனாக இருந்தாலும் சரிதான், இந்த வெற்றி குதிரை ஒரு நாள் அவன் மிரட்டலுக்கு என்ன செய்யாது, பயப்படாது. அல்லேலூயா. தாளை அடித்து காலை அடித்து மண்ணை கிளப்பி தைரியமாக புறப்படும். அல்லேலூயா. அப்படிப்பட்ட குதிரையாக தேவன் உங்களையும் என்னையும் ஒவ்வொரு தேவஜனத்தையும் மாற்ற விரும்புகிறார். அல்லேலூயா. அதுக்கு உதாரணமாக தான் வேதத்தில் நிறைய சமூகம் இருந்தாலும் நேரம் அதிகமாக சுருக்கமாக சொல்கிறேன். அல்லேலூயா. தாவீது, சவுல், கோலியாத். அல்லேலூயா. தாவீது, சவுல், கோலியாத். இந்த கோலியாத் ஒரு பெரிய பலமுள்ள ஒரு அரக்கன். அல்லேலூயா. அவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எதிராக நிற்கிறான், நின்று கொண்டு கொக்கரிக்கிறான். என்ன கொக்கரிக்கிறான்? ஒண்டிக்கு ஒண்டி, ஒருத்தனுக்கு ஒருத்தன் என் கூட சண்டை போட வாங்க அப்படிங்கிறான். அல்லேலூயா. நேருக்கு நேர் மோதுவோம், ஒண்டிக்கு ஒண்டி சண்டை போடவா. அல்லேலூயா. அந்த சண்டையில் நான் ஜெயிச்சிட்டேன்னா நீயும் அரசாங்கமும் யாருக்கு சொந்தம்? எனக்கு சொந்தம். அடிமை. நான் தோத்துட்டேன்னா நான் உனக்கு அடிமை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இவன் ஒண்டிக்கு ஒண்டி அந்த இராணுவத்தில், சவுல் இராணுவத்தில், சவுல் ராஜா, இந்த இராணுவத்தில் ஒருத்தம் கூட ஒண்டிக்கு ஒண்டி சண்டை போட முடியல. அல்லேலூயா. புரியுதா புரியலையா? நீங்கள் ஒண்டிக்கொண்டி உங்களால் யுத்தத்தில் ஜெயிக்க முடியுதா? ஒண்டிக்கொண்டி புருஷன் பொண்டாட்டி, பொண்டாட்டி புருஷன், புள்ள தாய், தகப்பம் புள்ள, வேலைக்காரன் எஜமான், எஜமான் வேலைக்காரன், ஒண்டிக்கொண்டி வருகிற போராட்டங்களில் யுத்தங்களில் உங்களால் ஜெயிக்க முடியுதா? இவனோட கணந்து நான் மல்லு கட்ட வேண்டியிருக்கு. அல்லேலூயா. எஜமான் சொல்கிறான் வேலைக்காரனை பார்த்து, இவன் இல்லாமல் கதனை செய்யாது, நடக்காது. அல்லேலூயா. இவளோடு நான் தினந்தோறும் போராடுறேன், இவா போயிட்டானா ஒன்றுன்னு செய்ய முடியாது, சாப்பாட்டுக்கே வாயில் அடிக்க வேண்டியதான். ஒரு அல்லேலூயா பார்க்கலாம். இந்த புருஷன் போயிட்டோம்னா என் குடும்பமே, என் பிள்ளைகள் எப்படி செஞ்சிடும், நாசமாக போயிடும். அவன் பயப்படுதா பொண்டாட்டிக்காரி. அல்லேலூயா. பெற்றோர்கள் பயப்படுகிறார்கள், பிள்ளைகள் பயப்படுகிறார்கள். ஒண்டிக்கொண்டு போராட முடியல, ஒண்டிக்கொண்டே போராட முடியல. மாதிரி குடும்பத்தோடு எப்படி நீங்கள் போராடுவீங்க? ஆடுகள் பயந்த சோபம் உள்ளவை. அல்லேலூயா. அதனால தான் கர்த்தர் உங்களை சிறந்த குதிரையாக மாற்ற விரும்புகிறார். அல்லேலூயா. இப்போ பாருங்கள், இராணுவமே பின்தங்கி நிற்கி ஒண்டிக்கொண்டு யுத்தத்தில் நான் போகிறேன்னு போகிறதுக்கு ஆளே இல்லை. அல்லேலூயா. நீங்கள் எப்படி போராட்டத்தில் போராட முடியாமல் பின்தங்கி போய் அவங்களோடே கூட போகிறீங்களோ, அவங்களோடே ஒத்து போகிறீங்களோ, அதே போல் எல்லாம் மௌனமாக அப்படியே உட்கார்ந்துருக்கு. அல்லேலூயா. அந்த நேரம் தாவீது வருகிறான். அல்லேலூயா. ரொம்ப சின்ன பையன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். கோலியாத்து தூஷிக்கிறதை, நிந்திக்கிறதை தாவீது என்ன செய்கிறான்? கேட்குறாங்க. அல்லேலூயா. தாவீது கேட்டுட்டு பாருங்கள், இஸ்ரவேல் சேனையே ஒதுங்கி நிற்கும் பொழுது நாம் தாவீது இருக்கிற இடத்துல இருந்தால் என்ன செய்வோம்? நமக்கு எதுக்கு பாவம்பு, நமக்கு எதுக்கு வில்லங்கம், பேசாமல் கூட்டமாக ஒத்து போயிட்டு போவோம். அல்லேலூயா. புருஷனோ பொண்டாட்டியோ பிள்ளையோ சபையோ சாஸ்திரமோ ஒத்து போவோம். அல்லேலூயா. ஊர் உலகத்தோடு என்ன செஞ்சுருவோம்? ஒத்து போயிடுவோம். தேவனோடு ஒத்து போகண்டா. அல்லேலூயா. ஊரோட ஓடுவோம், குடும்பத்தோடு ஓடுவோம், தேவனோட என்ன செய்யாண்டா ஓடாண்டான்னு நம்ம ஊரோட உலகத்தோட ஒத்து போயிடுவோம். அல்லேலூயா. தாவீது பாருங்கள், ஒரு பெரிய சேனையை நின்றுக்கிட்டு இருக்கும்போது அவன் தேவனை நிந்திக்கிறது அவனுக்கு என்ன செய்யலை, தாங்க முடியல. அல்லேலூயா. தாங்க முடியலன்னு சொன்ன உடனே சவுல்ட்ட என்ன கொண்டு விடுங்கிறாங்க ராஜாட்ட. அல்லேலூயா. வாசிங்க பார்க்கலாம். திருப்பிக் கொள்வோம். வசனத்தை நீங்கள் வாசிங்க. முதல்ல 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் திருப்பிக் கொள்வோம். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க.
பின்னும் அந்த பெலிஸ்தன் பின்னும் அந்த பெலிஸ்தியன் நான் இன்றைய தினம் இஸ்ரவேலுடைய சேனைகளை நிந்தித்தேன், இஸ்ரவேலுடைய சேனைகளை நிந்தித்தேன். நாம் ஒருவரோடு ஒருவர் ஒருவரோடு ஒருவர் யுத்தம் பண்ண ஒருவனை விடுங்கள் என்று சொல்லி கொண்டு வருவான். சவுலும் இஸ்ரவேலர் அனைவரும் அந்த பெலிஸ்தனுடைய வார்த்தைகளை கேட்டு கலங்கி மிகவும் பயப்பட்டார்கள். ஹல்லேலூயா. டெய்லி வருவானாம். எல்லாம் அமைதியாக பார்த்துட்டு கோணஞ்சி மாதிரி என்ன செய்யுமா அப்படியே இருக்கும். ஹல்லேலூயா. அமைதியாக இருக்கும். கோழ பொம்பளை மாதிரி அப்படியே இருக்கும். ஹல்லேலூயா. சத்தம் அலுவல் சொல்லுங்க. அப்போ எவ்வளோ பெரிய வீரர்கள்லாம் அங்கே இருக்கான், ஒருத்தருக்கு தெரியுமில்ல. ஹல்லேலூயா. தாவீதை கேட்குறான். கேட்ட உடனே தாவீதை குறித்து வாசிக்கும் பார்க்கலாம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிங்க. அவன் இவர்களோடு பேசிக் கொண்டிருக்கையில் இதோ காத்தூரானாகிய கோலியாத் என்னும் பேருள்ள அந்த பெலிஸ்திய வீரன் பெலிஸ்தரின் சேனைகளிலிருந்து எழும்பி வந்து நின்று முன் சொன்ன வார்த்தைகளையே சொன்னான். அதை தாவீது கேட்டான். அடுத்த வசனம். இஸ்ரவேலர் எல்லோரும் அந்த மனுஷனை காணும் பொழுது மிகவும் பயப்பட்டு அவன் முகத்துக்கு விலகி ஓடினார்கள். அங்கங்க சுத்தி ஓடுதான். ஹல்லேலூயா. யாருக்கு பயந்து? பெலிஸ்தருக்கு பயந்து. அப்போ இவன்லாம் குதிரைகளோட இருந்தாலும் கேடகத்தோட இருந்தாலும் இவன்லாம் யாரு? கழுதைக்கு சமம். ஹல்லேலூயா. கழுது தானங்க ஓடும், குதிரை ஓடுமா? ஓடாது. கழுதைக்கு சமமா அவ்வளோ ஓடுதான். ஹல்லேலூயா. வெளியே பெரிய வாய், ஆமாம், நீளமான நாக்கு, ஓவர் சவுண்டு. ஆனால் பாருங்கள், குடும்பத்தோட சபையில் இருக்கிற பிரச்சனைகளோட போராட முடியல. ஹல்லேலூயா. விட்டுட்டு ஓட்டம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எல்லாரும் ஓட்டம். தாவீது பார்த்துக்கிட்டே இருக்கிறான். தாவீதுக்கு என்ன செய்யுதுன்னு புரியல. அடுத்த வசனம் வாசிங்க. 1 சாமுவேலின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் திருப்பிக் கொள்வோம். 26ஆம் வசனம் வாசிங்க. 1 சாமுவேல் 17:26 வாசிங்க. அப்பொழுது தாவீது தன்னண்டையிலே நிற்கிறவர்களை பார்த்து இந்த பெலிஸ்தனை கொன்று இஸ்ரவேலுக்கு நேரிட்ட நிந்தையை நீக்குகிறவனுக்கு என்ன செய்யப்படும்? ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்திப்பதற்கு விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தன் எம்மாத்திரம் என்றான். ஹல்லேலூயா. இவன் இப்படி நிந்திச்சிட்டு போறான். ஒரு பய சண்டை போதுக்கு இப்படி இல்லை, ஆயத்தம்மா எல்லாம் பயந்தாங்க. தொடரடிங்க. ஹல்லேலூயா. எல்லாம் கழுத பயக்க ஒரு அழிச்சுங்க பார்க்கலாம். சத்தமாக அழிச்சுருங்க. சோத்திரம். மற்ற இடத்துலலாம் சத்தம் போடக்கூடிய ஒரு சத்தத்தையும் காணும். சிலரை பார்த்துருக்கேன், சபையில் அமைதியாக இருப்பாங்க, வீட்டில் மூச்சு விட முடியாது. ஒரு அழிவு சொல்லுங்க. சோத்திரம். கழுதைகள் மாதிரி உட்காந்துருக்கும். தாவீது போராட்ட களத்தில் ஒரு குதிரையை போல நிற்கிறான். ஹல்லேலூயா. நேராக சவுல்ட்டே போயிட்டான். வாசிக்க பார்க்கலாம். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் திருப்பிக் கொள்வோம். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் வாசிங்க. தாவீது சவுலை நோக்கி சவுல்ட்டே போயிட்டான். இங்கே பேசி பார்த்தான், ஒருத்தரும் சரியில்லை. டைரக்டா சவுல்ட்டே ராஜாட்டே போயிட்டான். இவன் நிமித்தம் ஒருவனுடைய இருதயம் கலங்க வேண்டியதில்லை. என்ன செய்யாண்டாம்? கலங்க வேண்டியதில்லை. உம்முடைய அடியானாகிய நான் போய் இந்த பெலிஸ்தனோட யுத்தம் பண்ணுவேன் என்றான். சவுல்ட்ட போய் சொல்றான், நான் போறேன் ஐயா, நீங்கெல்லாம் பயப்பட வேண்டாம். ஹல்லேலூயா. இன்னைக்கு நான் போறேன்னாலே நிறைய பேர் நினைச்சுவாங்க, ஒரு வீட்டில் தான் போகிறோம், ஒரு ஆள்கிட்ட பேச போகிறோம்னா அவங்க பயப்படுவாங்க. ஹல்லேலூயா. அப்படி இருக்கணும். தேவனுடைய பிள்ளை போனால் தேவனுடைய வசனத்தை சொல்லுவாருங்கிற பயம் எப்படி இருக்கணும்? கலங்கணும் உள்ள. ஹல்லேலூயா. மோசையை பார்த்து ஜனங்கள் பயந்தார்கள். கத்தியை தூக்கிட்டு போவான், கடப்பாறையை தூக்கிட்டு போகணும் இல்லை, வசனத்தை பேசுவான். ஒரு தேவனுடைய பிள்ளையை கண்டா இவர்கள் வசனத்தை பேசுவார்கள் என்கிற பயம் இருக்கணும். இவன் வாரான், கடன் வாங்கிடுவான், இவன் நடவு வைக்கிறது நகையை கேட்பான், இவன் வாரான் நம்மகிட்ட சட்டையை கேட்பான், துணியை கேட்பான், அல்லது காரை கேட்பான், வண்டியை கேட்பான், எதையாவது கேட்பான். அப்படி இல்லை, இவன் வந்தால் வேத வசனத்தை பேசுவான். இவன்கிட்ட பேச முடியாது, எதிர்த்து நிற்க முடியாது. இவன் தேவனுடைய ஒரு குதிரை, ஆடு இல்லை குதிரை, கழுதை இல்லை குதிரை அப்படிங்கிற பயம் நம்ம பற்றி வரணும். தாவீதுக்கு வந்த மாதிரி ஒரு அறிவு சொல்லுங்க பார்க்கலாம். தாவீது சொல்கிறான், நான் போகிறேன், நீர் போட்டு அவனுக்கு எதுக்காக பயப்படுறாரு? ஹல்லேலூயா. ஒரு உள்ள உங்கள் குடும்பத்தில் யாராவது ரசிக்கப்படாமல் இருந்தால் என்ன கூட்டு போங்க. புருஷனாக இருக்கட்டும், பொண்டாட்டியாக இருக்கட்டும், பிள்ளையார் என்ன கூட்டு போங்க. ஹல்லேலூயா. நீங்களே பயப்படுவீங்க.
வீட்டில் பயப்பட மாட்டாங்க, பயப்படட்டும். அப்படி தான் நம்ம போராடி ஜெயிக்கணும். ரெண்டு விஷயம் பார்க்கலாம். சோதரம் நீனும் பயந்துக்கிட்டு நீனும் பொண்டாட்டியோட புருஷனோட பிள்ளைகளோட ஒத்து ஓடணும்னா ரட்சிப்பே வராது. ஒரு ரெண்டு விஷயம் பார்க்கலாம். தாவீது தைரியமாக சவுல்கிட்ட போய் பேச, நான் பேசுகிறேன் அப்படிங்கிறான். அல்லேலூயா. சவுல் என்ன தெரியுமா சொல்கிறாரு? அப்படியா, நீ போ அப்படின்னு சொல்லலை. சவுல் என்ன சொல்கிறார்? அடுத்த வசனத்தை வாசிங்க. 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி நீ இந்த பெலிஸ்தனோட எதிர்த்து யுத்தம் பண்ண உன்னால் ஆகாது. நீ இளைஞன் அவனோ தன் சிறு வயது முதல் யுத்த வீரன் என்றான். அல்லேலூயா. சவுலுக்கே பயம் போகலன்னு. அல்லேலூயா. நீ எல்லாம் பேச முடியாது பாவட்ட, நீ எல்லாம் அவங்ககிட்ட வந்து என்ன செய்ய முடியாது, பேச முடியாது. சிலர் சொல்ல நான் கேட்டிருக்கேன், பிரதர் நான் வரேன் பிறகு உங்கள் அம்மாட்ட பேச, உங்கள் அப்பாட்ட பேச, உங்கள் மனைவிட்ட, உங்கள் வீட்டுக்காரர் நான் பேசுகிறேன். அடித்தா என்ன தானே அடிக்கணும், என்ன நீ எல்லாம் அவகிட்ட பேசவே முடியாது. அல்லேலூயா. ஒன்றும் பிடிக்கவே செய்யாது. அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க, இப்படி சொல்லுவாங்க. சவுல் சொன்ன மாதிரி அப்படிலாம் நீங்கள் பயப்படாதீங்க. அல்லேலூயா. நீங்கள் வேணால் ஒரு வேளை கழுதியாக இருக்கலாம், தேவனுடைய பிள்ளை எப்பவும் குதிரையாக தான் இருக்கும். ஒரு அழிச்சுங்க பார்க்கலாம். சோதரம் நீங்கள் குதிரையாக இருந்தால் ஜெயிச்சுட்டு வாங்க. ஒரு அழிச்சுங்க பார்க்கலாம். கழுதியாக இருந்தால் குதிரையை கூட்டிகிட்டு போங்க. ஒரு அழிவு சொல்லுங்க. தாவீது நான் போகிறேங்கிறான், நீர் பயப்படாண்டா நான் போகிறேன். சவுல் இல்லை முடியாது, அவங்க கூட முடியாது, அவன் கூட முடியாது, இவனோட முடியாதுங்கிறான். அல்லேலூயா. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் போகிறேன்ட்டு போகிறேன். அல்லேலூயா. அப்படி போன பிற்பாடு பெலிஸ்தனுக்கு முன்னால் போய் நிற்கிறான். யார்? தாவீது. பெலிஸ்தீனுக்கு முன்னால் போய் நிற்கிறான். அல்லேலூயா. பெலிஸ்தனுக்கு முன்னால் போய் நிற்கும் பொழுது கோலியாத் கேட்குறான், நான் என்ன நாயின்னு நினச்சேன்னு கேட்குறான். அல்லேலூயா. என்ன நாயின்னு நினச்சியா அப்படின்னு கேட்குறான். அப்படி என்ன அர்த்தம்? நீ ஒரு நாய், இந்த கூட்டமெல்லாம் ஒரு நாய். உங்களை சொல்லலை, அந்த இஸ்ரவேல் ஜனத்தை சொல்கிறேன். எல்லாம் நாய் கூட்டம். அந்த நாயில் ஒருத்தன் என்ன நினச்சேன்னு கேட்குறேன். அந்த அளவுக்கு கேள்வி பண்ணுறான். அல்லேலூயா. உங்களை போல் என்ன நினச்சியா, என்ன போல் ஒன்று நினச்சேன்னு கேட்குறப்பெல்லாம் கேட்குறான். அல்லேலூயா. அவன் தாவீது கொஞ்சம் கூட என்ன செய்யலை, பயப்படலை, கலங்கல். அல்லேலூயா. ஏன் தெரியுமா? யுத்தத்தில் நிற்கிற ஒரு வலிமை உள்ள குதிரையாக தாவீதை தேவன் அமைத்திருந்தார். தேவன் அவனை ஆசீர்வதித்திருந்தார். அல்லேலூயா. அதனால் சேனை பயப்பட்ட அந்த கூட்டத்துக்கு தைரியமாக முன்னால் பேசிட்டு இருந்தான், அந்த பெலிஸ்தனுக்கு முன்னாலாக. அல்லேலூயா. என்ன சொன்னான் தெரியுமா? வாசிங்க பார்க்கலாம். ஒரு வசனத்தை நீங்கள் வாசிங்க, திருப்பிக் கொள்வோம். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 45ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. 45ஆம் வசனம் வாசிங்க. அதற்கு தாவீது பெலிஸ்தனை நோக்கி பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்திலே வருகிறாய். நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாய சேனைகளுடைய கர்த்தருடைய நாமத்திலே உன்னிடத்தில் வருகிறேன். அல்லேலூயா. நான் சுயமா வரல, தேவனுடைய நாமத்தில் வருகிறேன். என் பலத்தில் வரல, என் பணத்தில் வரல, என்னுடைய வேலை அதிகாரத்தில் என்ன வரல, எதில் வர்றேன்? தேவனுடைய நாமத்தில் வருகிறேன். அடுத்த வசனம். இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார். அல்லேலூயா. தேவனுடைய நாமத்தில் வர்றேன், என் பேர்ல வரல, என் பலத்தில் வரல, நான் தேவனுடைய நாமத்தில் வர்றேன். இன்னைக்கு தேவன் ஒன்று செய்வார், உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார். அல்லேலூயா. அப்போ என்ன நடக்குமா? அந்த வசனத்துடைய கடைசி பகுதி வாசிங்க. அப்பொழுது வாசிங்க 46 வசனத்தை தொடர்ந்து வாசிங்க. இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார். நான் உன்னை கொன்று உன் தலையை உன்னை விட்டு வாங்கி பெலிஸ்தருடைய பாளையத்தின் பிணங்களை இன்றைய தினம் ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன். அதனால் இஸ்ரவேலின் தேவன் ஒருவர் உண்டு என்று பூலோகத்தார் எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். நான் ஆண்டுடைய நாமத்தில் வருகிறேன். இன்னைக்கு தேவன் உன்னை என் கையில் கொடுப்பாரு. கொடுக்கறதுனால நான் பெரிய பலசாலி, நான் தர்மசாலி அப்படிங்கிறது இல்லை. இஸ்ரவேலிலே ஒரு தேவன் இருக்கிறார் என்று இந்த பூலோகத்தார் முழுவதும் அறிந்து கொள்வார்கள். நீங்கள் தேவனுடைய நாமத்தில் புறப்பட்டு போனால், உங்கள் சுயநாமத்தை மேன்மைப்படுத்தாமல் தேவனுடைய பலத்தில் நீங்கள் போனால், தேவனுடைய ஒரு குதிரையாக நீங்கள் போனால், தேவன் நிச்சயமாக உங்கள் எதிரிகளை, ரட்சிக்கப்படாதவர்களை உங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார். அல்லேலூயா. அப்போ எது மகிமைப்படும்?
தேவநாமம் மகிமைப்படும். அடுத்த வசனம் சொல்றாரு, வாசிங்க பார்க்கலாம். 17ஆம் அதிகாரம் 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 47ஆம் வசனத்தை வாசிங்க. கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜனக்கூட்டம் எல்லாம் அறிந்து கொள்ளும். யுத்தம் கர்த்தருடையது. அல்லேலூயா. ரட்சிப்பு மாத்திரமல்ல, யுத்தம் யாருடையது? கர்த்தருடையது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். வேதம் சொல்கிறது, அருமையான இந்த வசனத்தை வாசிக்கிறோம். தேவனுடைய நாமத்தில் நம்ம போகும் பொழுது, தேவனுடைய வார்த்தையின்படி போகும் பொழுது யுத்தத்தை தேவன் பண்ணுவார், வெற்றி நமக்கு கிடைக்கும். யுத்தத்தில் வெற்றியை பெற்றுக்கொள்வோம். அல்லேலூயா. யோசித்து பாருங்க, நம்ம எப்படி இருக்கிறோம்? யுத்த காலத்தில் ஜெயிக்கிற குதிரையாக இருக்கிறோமா? யுத்த காலத்தில் பின்வாங்குகிற குதிரையாக இருக்கிறோமா? அல்லேலூயா. தாவீது இவ்வளோ பெரிய கோலியாத்தை அடித்து தூக்கி அவனுடைய தலையை கையில் ஏந்திட்டு போயிட்டான். அல்லேலூயா. ஏன் தெரியுமா? இது வெறுங்குதிரையாக போச்சுன்னு நினைக்கிறீங்களா? ஆட்டை போல இருந்த தாவீது சும்மா வெத்து குதிரையாக போனான்னு நினச்சிங்களா? ஒரு வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். வெளிப்படுத்தலின் சுவிசேஷத்துக்கு வாருங்கள். வெளிப்படுத்தலின் சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் திருப்பிக் கொள்வோம். வெளிப்படுத்தலின் சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிங்க. வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். பின்பு பரலோகம் திறந்திருக்க கண்டேன். இதோ ஒரு வெள்ளை குதிரை காணப்பட்டது. அதின் மேல் ஏறி இருந்தவர் உண்மையும் சத்தியம் உள்ளவர் எண்ணப்பட்டவர். அவர் நீதியாய் நியாயம் தீர்த்து யுத்தம் பண்ணுகிறார். அல்லேலூயா. தாவீது என்கிற குதிரை மேல யார் உட்கார்ந்திருந்தது? யாரு? தேவன். கரகத்திற்கு மகிமைப்படுத்த பார்க்கலாம். அல்லேலூயா. தேவன் உங்கள் மீது அமருவதற்கு நீங்கள் என்ன செய்யணும்? இடம் கொடுக்கணும். அப்போ நாங்கள் குதிரையாக மாறணுமா அப்படின்னு முட்டாள்தனமாக கூட நீங்கள் என்ன செய்வீங்க? கேட்பீங்க. வேதவசனம் அதுக்கும் அழகாக ஒரு வார்த்தையை சொல்கிறது. வெளிப்படுத்தலின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிங்க. இரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திரம், குதிரையிலே உட்கார்ந்த தேவன் இரத்தத்திலே தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார். அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதை கரங்கத்திற்கு கத்திர மகிமைப்படுத்த பார்க்கலாம். அல்லேலூயா. அப்போ தேவனுடைய வார்த்தை உங்கள் மீது உங்களுக்குள்ள இருக்குமானால், குதிரையிலே தேவன் உட்காருவதற்கு குதிரை இடம் கொடுத்தது போல தேவனுடைய வார்த்தை உங்கள் மேலும் உங்களுக்குள்ளும் வாசம் பண்ணும்படியாக நீங்கள் இடம் கொடுத்தால், நீங்கள் தான் தேவனுடைய சிறந்த குதிரையாக மாற்றப்படுவீர்கள். அல்லேலூயா. எத்தனை பேர் உண்மையிலே தேவனுடைய வார்த்தைக்கு இடம் கொடுக்கிறீர்கள்? குதிரை தேவன் அமர்வதற்கு இடம் கொடுத்தது போல உங்கள் உள்ளத்திலும் வெளியிலும் தேவனுடைய வார்த்தைக்கு, வசனங்களுக்கு, சத்தியத்திற்கு எத்தனை பேர் மனப்பூர்வமாக இடம் கொடுக்கிறீர்கள்? அப்படி இடம் கொடுத்தால் உங்கள் மீது தேவன் உட்கார்ந்திருக்கிறார் என்று அர்த்தம். அல்லேலூயா. தேவன் உட்கார்ந்திருக்கும் பொழுது அந்த குதிரை எப்படி புறப்பட்டு போகும்? வலிமை உள்ளதாக, யுத்தத்தை கண்டு பின்வாங்காத, யுத்தத்தை கண்டு பயப்படாத, எதிர்த்து போராடுகிற ஒரு குதிரையாக போகும். அல்லேலூயா. அப்படி போகும் பொழுது அந்த குதிரை வெற்றி சிறந்த ஒரு குதிரையாக மாறும். அல்லேலூயா. எத்தனை பேர் இப்படிப்பட்ட ஒரு வெற்றி சிறந்த குதிரையாக என்னுடைய வாழ்க்கையை தேவன் மாற்ற வேண்டும் என்று விரும்புகிறீர்கள்? அப்படி நம்ம எழுப்பி நிற்கலாம். அப்படி நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையை ஆண்டவரே உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். உங்களுடைய வசனத்திற்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, உம்மை சுமந்து கொண்டு போகிற அந்த குதிரையை போல உங்களுடைய வார்த்தையை சுமந்து கொண்டு வருகிற வாழுகிற ஒரு குதிரையாக நான் வாழ விரும்புகிறேன். ஆண்டவரே, நான் வாழ விரும்புகிறேன். அப்படி ஒப்பு கொடுங்க பார்க்கலாம். அப்படி ஒப்பு கொடுப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவர். வாய் திறந்து அப்படி செவிங்க. என்ன ஒரு சிறந்த குதிரையாக மாற்றும் ஆண்டவரே. 2025ஆம் ஆண்டு ஆடுகளைப் போல பலவீனமாக இருக்கிறேன் நான். சிதறடிக்கப்பட்டிருக்கிறேன் நான். கோபத்தை சுமக்கிறேன் நான். கொல்லப்படுகிறேன் நான். அடிக்கப்படுகிறேன் நான். இறையாக ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறேன் நான். காணாமல் போன நான் மண்டையில் வருகிறேன். ஆண்டவரே, வார்த்தைக்கு என் உள்ளத்திலும் இல்லத்திலும் என் வாழ்க்கையிலும் இடம் கொடுக்கும்படியாக, அதை சுமக்கும்படியாக, குதிரை உம்மை சுமந்தது போல நான் உடைய வார்த்தை சுமக்கும்படியாக என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். உன் மீது தேவன்
அமர்ந்து உன்னை நடத்த விரும்புகிறார். அப்படி வார்த்தைக்கு நீ இடம் கொடுத்தால் குதிரையாக இருக்கிற உன்மேல் அது அமர்ந்திருப்பார். நீ வல்லமையான குதிரையாக, வலிமையுள்ள ஒரு குதிரையாக நீ மாறுவாய். நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. யாரும் உன்னை மிரட்ட முடியாது. எந்த பெலிஸ்தனும் எந்த சாத்தானும் உன்னை மிரட்ட முடியாது. தேவன் உன்னை தைரியமுள்ள ஒரு மகனாக, மகளாக உன்னை புறப்பட பண்ணுவார். எத்தனை பேர் அப்படி புறப்பட விரும்புகிறீர்கள்? எத்தனை பேர் தேவனுடைய வார்த்தையை உங்கள் வாழ்க்கையில சுமக்க விரும்புகிறீர்கள்? எத்தனை பேர் தேவனுடைய குதிரையாக மாற விரும்புகிறீர்கள்? அப்படி ஒப்பு கொடுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, குதிரையானது யுத்தத்திற்கு ஆயத்தப்படுகிறது, ஜெயமோ கர்த்தரால் வரும் என்று வாசிக்கிறோம். தேவன் மீது அமர்ந்திருந்தால், தேவனுடைய வார்த்தை உனக்குள்ளே இருந்தால், உனக்கு எதிராக இருக்கிற சத்துருக்களின் மீது, போராட்டங்களின் மீது தேவன் உனக்கு ஜெயத்தை தருவார். எத்தனை நம்புறீங்க? கரணை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்த பார்க்கலாம். ஹல்லேலூயா. கண்ணுக்குள்ளே என்னை வைத்து கடைசி வரைக்கும் காத்து கொள்வார். எத்தனை பேர் ஆண்டவருடைய கண்ணுக்குள்ள இருக்க விரும்புறீங்க? கண்மணியா இருக்க விரும்புறீங்க? உன்னை ஒப்புக்கொடு. தேவனுடைய வார்த்தை உன் மேல் இருக்க ஒப்புக்கொடு. தேவனுடைய ஆளுகை செய்ய ஒப்புக்கொடு. உன் குடும்பத்தை ஆளுகை செய்ய ஒப்புக்கொடு. உன் வேலையை, தொழிலை ஆளுகை செய்ய ஒப்புக்கொடு. உன் மனைவி, கணவனை, பிள்ளைகளை ஆளுகை செய்ய ஒப்புக்கொடு. அப்படி ஒப்பு கொடுக்கும் பொழுது உன் கட்டுகளை எல்லாம் கர்த்தர் அவிழ்த்து விடுவார். சத்துருக்களை அவர் துரத்துவார். தொடர்ந்து வருகிற சாபம், வியாதிகளை ஆண்டவர் விரட்டி, சாவை விரட்டி உனக்கு ஜீவனை தருவார். சொந்த பிள்ளையாக உன்னை அவர் தன் கைக்குள்ளே உறுதியாக வைத்துக் கொள்ளுவார். இந்த உலகத்தின் மீது எல்லா பிரச்சனைகளிலும் வெற்றி எடுக்கிற, ஜெயம் எடுக்கிற ஒரு பிள்ளையாக உன்னை மாற்றுவார். எத்தனை பேர் அப்படிப்பட்ட ஒரு குதிரையாக மாற விரும்புகிறீர்கள்? ஒப்பு கொடுங்க. ஹல்லேலூயா. என்னை கண்டார் இயேசு, என்னை கண்டார், உள்ளங்கையில் என்னை, சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். மறுபடியும், என்னை கண்டார் இயேசு, என்னை கண்டார், உள்ளங்கையில் என்னை வரைந்து கொண்டார், கண்ணுக்குள்ளே என்னை வைத்து கடைசி வரைக்கும் காத்து கொள்வார், கண்ணுக்குள்ளே என்னை வைத்து கடை, சத்தமாய், கண்ணுக்குள்ளே காத்து கொள்வார், கண்ணுக்குள்ளே என்னை வைத்து கடைசி வரைக்கும் காத்து கொள்வார். இயேசு என் தேவன், இயேசு என் ஜீவன், இயேசு தான் எனக்கு எல்லாம் எல்லாம். இயேசு, சத்தமாய், இயேசு என் ஜீவன், இயேசு தான் எனக்கு
உண்டாகலாம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஏதோ சொல்லுகிறது, அந்த குதிரையின் மீது இயேசு உட்கார்ந்திருந்தார். அது போல ஆண்டவரே, என் மீது நீர் உட்காரும் ஆண்டவரே. உம்முடைய வசனம் எப்பொழுதும் என் மீது இருக்கட்டும், எனக்கு உள்ளே இருக்கட்டும், எனக்கு மேலே இருக்கட்டும், என் குடும்பத்தில் இருக்கட்டும் ஆண்டவரே. அப்படி இருக்கும் பொழுது தமது மந்தைக்குள்ளே இருக்கிற ஆடுகளாக இருக்கிற எங்களை தமது சிறந்த குதிரையாக யுத்தத்தில் நிறுத்துவேன் என்று சொன்ன இந்த வாக்கு தத்தத்தை ஆண்டவரை நம்பி எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம், நம்பி ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய ஆடுகளாக எங்களை உம்முடைய சிறந்த குதிரையாக நிறுத்த போகிறபடினால் உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்களை விசாரித்து நிறுத்த போகிறபடினால் ஸ்தோத்திரம். நாங்கள் யுத்தத்தை கண்டு இனி பயப்பட போவதில்லை. யுத்தத்துக்கு எதிராக தைரியமாக புறப்படுவோம் ஆண்டவரே. காரணம், எங்களுக்கு மேலே இருப்பவர் நீர் அப்பா. உம்முடைய வார்த்தை ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை. ஆகவே உம்முடைய ஆளுகைக்குள் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய சிறந்த குதிரையாக மாற்றி இருக்கிறபடினால் உமக்கு ஸ்தோத்திரம். ஆன்லைனில் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் சிறந்த குதிரையாக நீர் மாற்றியிருக்கிற கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லா சாபங்களும், பாவங்களும், வியாதிகளும், சாவுகளும், கட்டுகளும் ஆண்டவரே மாறட்டும். சத்துருவின் போராட்டங்களும் மாறட்டும். வெற்றி எங்களுக்கு உண்டாகட்டும். கர்த்தரால் ஜெயம் எங்களுக்கு உண்டாகட்டும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே ஜெயம் எடுக்கிறோம் ஐயா, ஜெயம் எடுக்கிறோம், ஜெயம் எடுக்கிறோம், ஜெயம் எடுக்கிறோம். ஆராதனை தேவன் ஆசீர்வதித்த கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.